வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூலாங்குறிச்சி கிராமம் பெருமாக்கி கரைக்கு சொந்தமான ஸ்ரீ நரபலி கொண்ட ஐயனார் ஆலயம். முதல்ல என்னுடைய நரபலி கொண்ட ஐயன்கிட்ட பாத காணிக்க வச்சுட்டு என்னுடைய பதிவை தொடர்றேன். இப்போ ஆடி 23 2024. அதே மாதிரி இங்கிலீஷ் தேதி 8/9/2024. இப்போ பார்த்துங்க, இவர் தான் ஸ்ரீ நரபலி கொண்ட ஐயனார். அப்படிதான் எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் பாதத்தில் என்னோட பாத காணிக்கையை வச்சுட்டு என்னுடைய லைவை தொடர்றேன். என் பேர் ஆவண்ண மணிவாசகம். அடுத்து இங்கே பாருங்க, இவர் தான் ஸ்ரீ மனுப்புலி கொண்ட கருப்பர். இவர் தான் ஸ்ரீ மனுப்புலி கொண்ட கருப்பர். ஸ்ரீ மனுப்புலி கொண்ட கருப்பர் இவர் தான். ஓகே, முதல்ல ஒரு பாதத்தில் நான் சரணடைகிறேன். கருப்பா, தர்மம் ஜெயிக்கணும். இவர் தான் சின்ன கருப்பர். சாவக்காரா பாதத்தை பண்ணிடுறேன் ஆண்டவனே. இவர் செங்கடாய்க்காரா உன் பாதம் பண்ணிடுறேன் ஐயா. இது பத்ரகாளி தாயே, உன் பாதம் பண்ணுகிறேன். இதுதான் பட்டவன் ஐயா, உன் பாதம் பண்ணிடுறேன் ஐயா. இப்போ நான் பதிவு பண்ணுறேன். என்ன பதிவுனாக்க, சில தினங்களுக்கு முன்னாடி இந்த கருப்பராடி கரையை சேர்ந்த இந்த கருப்பராடி கரையில் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூலாங்குறிச்சி கிராமத்தில் ஸ்ரீ பெருமாக்கி கரைங்கிறதுல அய்யனார் அடிக்கரை, கருப்பராடி கரை, பூசாரி கரைன்னு 3 விதமான கரைகள் இருக்குது. இந்த 3 விதமான கரைகளில் இந்த கருப்பராடி கரையை, அந்த கருப்பராடிக்குன்னு கரை, அதாவது ஒரு 10-15 பேர் குடும்பம், அதாவது 10-15 புள்ளிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கருப்பராடி கரையை சேர்ந்த பேனாரின சின்னத்துறை, நல்லா கேட்டுங்க, பெரிய மகன் சின்னத்துறை, அதாவது சின்னத்துறை, அவனுடைய மகளுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுக்கு மலேசியாந்து வந்திருந்தான். மகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு வந்திருந்தான். அதை நடவடிக்கை கல்யாணம் சம்பந்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கள் பெருமாயி கரையில் அண்டி பொழைக்க வந்த குஞ்சாங்கரையை சேர்ந்த ஒரு சில புறம்போக்கு நாய்கள், அதில் ஒருத்தன் அந்த கருப்பராடி கரையை சேர்ந்த சின்னத்துறை மயங்கிட்ட, அவன் பேர் கரண், அவங்கிட்ட போயிட்டு, மாப்பிள்ள இந்த மாதிரி உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண போறிய, அதனால் இருக்கிற பங்காளி எல்லாரும் சண்டை சச்சரவு இருக்கு, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றா சேர்ந்து கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு கரண் கிட்ட சொன்னது யாருன்னா, அண்டி பொழைக்க வந்த ஒரு புறம்போக்கு நாய். அந்த நாய் அந்த கரண் சின்னத்துறை மயங்கிட்ட சொல்கிறான். அவன் கேட்டுட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா இந்த மாதிரி முருகங்கிறவன் இந்த மாதிரி சொல்கிறான்ப்பா அப்படின்னு சின்னத்துறை கிட்ட சொல்ல. இப்போ கருப்பராடி கரையை சேர்ந்து சின்னத்துறை சொல்ல, அவன் என்ன பண்ணிட்டான், அவன் சகலை, அதாவது கருப்பராடி கரையை சேர்ந்தவன் தான் அவன் பேர் ரவி. அவன்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அவன் சொல்லியிருக்கான்டா அப்படின்னு. அப்போ ரவி சொல்லியிருக்கான், சரிப்பா அவன் சொல்லி நல்லா தானே சொல்லியிருக்கிறான், பங்கல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணு தான் சொல்லியிருக்கான், சரி நீ போய் பங்கல்லாம் இல்லை கேட்டு இல்லை ஒன்று சேர்த்து பண்ணு அப்படின்னு எல்லாரும் பேசி முடிவெடுத்து, இதில் இந்த தாக்கை சொல்லும்போது ஒரு முக்கியமான தாக்கை, இந்த பதிவு இந்த சொன்னால இதை போயிட்டு சின்னத்துறைங்கிற அம்பலத்தை சொல்லியிருக்கணும். பட் அம்பலத்தில் சொல்லலாம், பட் அவன் மயங்களுக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இது பக்கம் இருக்கட்டும். அப்போது சொன்னோன்னே இவன் சின்னத்துறைங்கிறவன் என்ன பண்ணிட்டான், பங்காளிகள், அதாவது நல்லா கேட்டுங்க, நான் பேசுகிற இந்த பதிவு யாருக்குன்னா இந்த பெருமாய் கரையில் பங்காளிகள் 3 பங்காளிக்கு மட்டும்தான் பதிவு, மற்ற எவனுக்கும் கிடையாது. இந்த 3 பங்காளியில் எவன் இருக்காங்களோ, அதாவது பூசாரிக்கார, அய்யனார் அடிக்கார, கருப்பர் அடிக்கார, இந்த 3 பங்காளிகளுக்கு மட்டும்தான் அந்த பதிவு. நான் திரும்ப சொல்கிறேன். அப்போது அந்த சின்னத்துறைங்கிறவன் சரி பங்காளியில் ஒன்று சேர்த்து பண்ணுவோம் அப்படின்ட்டு சம்மந்தப்பட்ட எங்கள் பெருமாய்களை பூசாரிகளை சேர்ந்த நமச்சிவாயங்கிற வீட்டுக்கு போயிருக்கேன். நேரடியாக போயிட்டு, அண்ணே இந்த மாதிரி பங்காளியெல்லாம் நான் அதை என்ன சொல்லியிருக்கேன், போயிட்டு அண்ணே நான் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேனே,
பங்காளியெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணணுனே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் கேட்கறதுக்கு காரணம் யாரு? மாமச்சின் ஒருத்தன் தூண்டி விட்டுட்டான். ஏன்னா பங்காளியெல்லாம் அடிச்சு கிடக்க ஒன்று சேர்ந்து அவன் நல்ல விதமாக, அதாவது அது அது அப்புறம் வர்றேன் இதை என்ன சொல்லிவிட்டோன்னே இப்போ கேட்குறான். அப்போ இவன் என்ன சொல்லிட்டான், அதெல்லாம் முடியாதுப்பா, நான் சம்மந்தப்பட்ட 2 பேர் இருக்காங்க, அவங்கள விட்டு வர முடியாது அப்படின்ட்டான். அது யாருன்னா சமுதாயம் விட்டு சமுதாயம் கூட்டு போன ஒரு தம்பதியர்கள், அந்த லவ் மேரேஜர். அவங்கள நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து எவனாவது கேவலப்படுத்தி, நானே கேவலப்படுத்துறவங்க செருப்பை கழட்டி அடிப்பேன். அவங்க விருப்பப்படுறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை விருப்பப்பட்டா போயிட்டாங்க. நம்ம அவங்கள எப்போவுமே எந்த காலத்தில் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அவங்க போகும்போதும் தாய் வேண்டாம், தகப்ப வேண்டாம், உற்றார் வேண்டாம், உறவினர் வேண்டாம், தெய்வம் வேண்டாம், எதுவும் வேண்டாம்ட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க நம்ம அசிங்கப்படுத்தலாமா, கேவலப்படுத்தலாமா? கேவலப்படுத்தக்கூடாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ சின்னத்துறவங்க போயிட்டு உடம்பு பங்காளி அண்ணா தான் ஒரு சாமி கும்பிட்றோம் பங்காளி நவச்சி அதில் போயிட்டு, அண்ணே நம்ம பங்காளி கல்யாணம் பண்ணுறேன் ஒன்றும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவன் நான் வர முடியாது அப்படின்ட்டான். அந்த வாழை சின்னத்தில் அவன் தேவைகளை பண்ணுறான், பண்ணி முடிக்கிறான். தேவைகள் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் சேர்ந்து என்கிட்ட பேச நான் சின்னத்தில் வாங்கிடுவேன். இந்த மாதிரி நல்லா தேவையில்லை முடிஞ்சிடா அப்படின்னா நல்லா ரொம்ப சந்தோஷமே இப்போ ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க. அப்போ சின்னத்தில் தேவைக்கு எல்லாருக்கும் சகட்டு மேலே பத்திரிக்கை வச்சுட்டான். அனைத்து பேருமே பங்காளி மாமன் அத்தனை பேருமே தேவைக்கு வந்துட்டாங்க. இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, அம்பலம் வர்ற இடத்துக்கு நாங்கள் யாரும் வரமாட்டோம் அப்படின்னு இந்த ஒரு சில இது கட்டு வச்சுருந்தாங்க. யாரும் அமைச்சர் குரூப் அந்த குரூப்னு இருக்காங்க. அவங்க வந்து மாமன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அம்பலம் வர்றதுக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு கட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் கருப்பராடி சேர்ந்த சின்னத்தரை அத்தனை பேரும் பத்திரிக்கை வச்சுட்டான். அத்தனை பேரும் வந்துட்டாங்க. அந்த அம்பலத்தை வச்சு தான் சின்னத்தரை தேவை பண்ணுறான். அந்த சின்னத்திரைங்கிறவன் அம்பலத்தை வச்சு தான் தேவை பண்ணுறான். ரைட்டா? அப்போ அந்த தேவைக்கு எப்படி இந்த வரக்கூடாது கட்டில் போடுறாங்களா பீதிக்கிறவங்க எப்படி வந்தாங்க? அம்பலம் தான் தேவைன்றா. எப்படி அம்பலம் பண்ணுற தேவைக்கு எதுக்கு வந்தாங்க? முதல் கேள்வி. ரைட்டு, வந்துட்டாங்க. அப்போ நான் எதுவும் பதிவு விடலை. அன்னைக்கு விட்டுருந்தா வேற மாதிரி என்ன எழுதி என்னை மாட்டி விட்டுருப்பாங்க. அதனாச்சும் ஒன்று சேர்ந்து தான் வர்றாங்க, ஒன்று சேர்ந்து நம்ம கெடுக்கூடாது அப்படின்ட்டு அன்னைக்கு எதுவுமே பண்ணலை. சேர்ந்தாச்சு, கல்யாணம் முடிஞ்ச உடனே அதே சின்னத்துறைகிட்ட நான் சொன்ன வாக்கு, நீ அம்பலத்தை வச்சு கிராமக்கிட்ட உடைக்காம நல்லபடியா உங்க அண்ணன் மயன்தான் வேற சமுதாயத்தில் போயிட்டான், அவனுக்கு நீ இன்வைட் கொடுக்கல, அவனை கூப்பிடல வைக்கல, அவனை நீ அசிங்கப்படுத்தல, கேவலப்படுத்தல, அவன் நல்லோட இருக்கட்டும் போயிட்டு இங்கே அப்படிங்கிற இடத்துல அவனுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம சமுதாயம் முறைப்படி எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு எல்லாரும் தேவல் முடிஞ்சிச்சு. நல்லா முடிஞ்சிடா அப்படின்னு. ஆமாடா மணிவாசன் நல்லோட முடிஞ்சிடா அப்படின்னு அவனு சொல்றான். அப்பத்தான் நான் சின்னத்தரை நான் சொன்ன வாக்கு என்ன சொன்னேன், சின்னத்தரா இந்த பதிவு நீ பார்த்துக்கிட்டு இருந்தா நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது நீ நிறுவனம் பண்ணணும். நீ என்ன சொன்ன, நல்லா முடிஞ்சு நான் எனக்கு ரொம்ப திருப்தி. கரண் நீயே இந்த பதிவை பார்த்துக்கிறதுனாக்க நான் ஏதாவது தவறு பேசியிருந்தா நீ எனக்கு மயந்தான், நீ எனக்கு என்ன வேணா பேசலாம், என்னை வந்து கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்க, நான் தப்பா எதுவும் பதிவிடலை. அப்போ சரின்னு சொல்லிட்டு முடிஞ்ச பின்னாடி அவன் சின்னத்தரைக்கு நான் சொன்னேன், சார்ரா நீ அம்பலத்தை வச்சு முறைப்படி கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டாடா, அடுத்த தேவை மாமன் மச்சின வீட்டில் இன்னாரு தேவை நடக்க போகுது. கண்டிப்பா அவன் வந்து அம்பலத்துக்கு சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான் அப்படின்னா, இந்த அம்பலம் மட்டும் இல்ல, பூலாங்குறிச்சி அம்பலம் மட்டும் இல்ல, பூலாங்குறிச்சியில வந்து பல பெருமாய்கள் நினைக்கிற பாட்டையும் கருப்பே அம்பலம் மட்டும் இல்ல, சோழலை அம்பலம் இருக்கா, சுண்டக்காய் அம்பலம், கோணாறுகார அம்பலம், பெசனாக்கோள் அம்பலம், காங்கையன், இத்தனை அம்பலங்கள் இருக்காங்க. இந்த அம்பலங்கள் மட்டும் இல்ல, இந்த பூலாங்குறிச்சியில இருந்து எங்க முத்திரையர் சமுதாயத்துல இருந்து சுத்தி இருக்கிற கிராமமா அத்தனை பேருக்கும் பொண்ணு எடுத்திருக்காங்க. அந்த வீரநாம்பட்டி அம்பலமா இருக்கட்டும், மலம்பட்டி அம்பலமா இருக்கட்டும், வடக்கி மலம்பட்டி அம்பலம் இருக்கட்டும், தெற்கி அம்பலமா இருக்கட்டும், பொன்னமராவதி அம்பலங்கள், இந்த மாதிரி ஆலவியல் அம்பலமா இருக்கும், எந்த ஒரு அம்பலமா தான் சரி, சமுதாய கட்டை உடைக்கும் விதமா யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. சமுதாய கட்டை உடைக்க விட மாட்டாங்க. அதே பாணியில தான் பாட்டிங்கரைப்பு அம்பலமும் கிராமக்கட்டை உடைக்காம சமுதாய போற முறைப்படி நடந்துக்கிட்டு வர்றாரு. அப்பவே நான் சின்னத்தரைகிட்ட சொன்னேன், நீ வந்து தேவை கல்யாணம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டாடா, இப்ப அடுத்த தேவை பண்ண போறான், ஆனா கண்டிப்பா அவன் வந்து அம்பலத்துக்கிட்ட சொல்ல மாட்டான். அப்படி சொல்லாம இருக்கும்போது நீங்க வந்து கருப்பராடி கரையை சேர்ந்தவங்க, அந்த அம்பலமும் கருப்பராடிய கரையை சேர்ந்தவர், அந்த பட்டங்கிறது இந்த கருப்பனுக்கு உடம்பப்பட்டது, அந்த பட்டங்கிறது என் பெரிய கருப்பனுடைய உடம்பப்பட்ட பட்டம், அது அம்பல பட்டம். அந்த அம்பலத்துக்கு சொல்லாம அவன் தேவை பண்ணுவான். ஆனா அம்பலம் போனாலும் தேவை நடக்கும், அம்பலம் போகாட்டியும் தேவை நடக்கும், அவனுடைய பிளானு. ஆனா கருப்பராடியை சேர்ந்த நீங்க ஒரு 12 புள்ளி இருக்கிறீங்க, ஆனா அம்பலத்துல சொல்லாம மற்ற கருப்படைகளை உங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கண்டிப்பா வைப்பான். அப்படி வைக்கும் போது நீங்க அம்பலத்தை விட்டுட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சில ஃபர்ஸ்ட் என்ன பண்றது போன வேணும் அப்படி இப்படி. அப்ப நான் சில கருத்துக்கு சொன்னாலும் அப்ப நான் போக மாட்டேன், கண்டிப்பா நான் வந்து அதை அம்பலத்தை நான் வரமான்னு சொல்லிடுறேன்னு சொன்னான். ரைட், அந்த அது உன்னோட பிரச்சனைடா அப்படின்னு விட்டாச்சு. அதேபடி
அம்பலத்தை சொல்லாமல் தேவையில் நடக்குது. அது நம்ம தேவையில் நடக்குது, அது நம்ம தடுக்கக்கூடாது, அது நடக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அம்பலம் இல்லாமல் தேவை நடந்துருச்சு, நடக்கணும், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்கிற பதிவு என்னென்னா, இந்த குஞ்சாங்கரைக்கு இந்த உடம்பட சாமிக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது. அம்பலத்தோட யாராக இருக்கிறாங்களோ அவங்க தான் நீ பெருமாக்கி கரை. அந்த பெருமாக்கி கரைங்கிறது, அந்த பெருமாக்கி கரை அப்படிங்கிறது அந்த பெருமாக்கியோட பெருமாக்கி அம்பலத்தோட, அதாவது பாட்டைங்கரைப்பி அம்பலத்தோட யார் இருக்கிறாங்களோ, மாமச்சன் யார் இருக்காங்களோ அவங்க தான். இப்போ எல்லாரும் பீதிங்க அளவுக்கு போயாச்சு. இது நிறைய பதிவுகள் விட வேண்டியிருக்குது.